உங்க கருத்து தான் தண்ணீருக்கான மாநாடு அவசியம் தானா? அவசியம் தான். நீங்க நண்பா அவசியம் தானே? அவசியம். அப்போ சீமான் அவர்கள் நடத்த தண்ணீருக்கான மாநாடு கட்டாயம் அவசியமான ஒன்று எப்படின்னு சொல்லி பார்த்தா தண்ணி மாநாடு அவசியம் தான். ஏன்னா எங்கள் தாத்தா வந்து குளத்துல இருந்து தண்ணியை தந்தாரு, எங்கள் அப்பா வந்து குழா தண்ணியை பார்த்துருந்தாரு. நான் வந்து குழாவில் வாங்கி குடிச்சு தண்ணியில் குடிச்சு போர்டில் பம்பில் அடிச்சு குடிச்சிருந்தோம். இவரை பசங்க வாட்டர் கேனில் வாங்கி குடிக்குதுங்க. ஜனங்க எல்லாரும் உயிர் போராடிட்டு இருக்காங்க. எல்லாம் எங்கே போனாலும் ஒரு டம்ளர் தண்ணி இல்லை. திரும்பி பார்த்தா பாட்டில் தண்ணியை விட வேற எதுவுமே கிடையாது எங்களுக்கு. இப்போ பாட்டிலோட தான் வந்திருக்கேன் நானும், தண்ணி பாட்டில் கையோட. இந்த மண்ணுக்கு மலைக்குன்னு போராடுற ஒரு கட்சி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி தவிர்த்து வேற ஏதாச்சும் ஒரு கட்சி இருந்தால் சொல்லுங்களா? வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. நேற்று நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு தண்ணீருக்கான மாநாடுன்ட்டு. இதுக்கு முன்னாடி மலைகளுக்கு மரத்துக்கு மாநாடு எடுத்தாரு. தண்ணீருக்கெல்லாம் எதுக்கு மாநாடுன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன அவங்க தரப்புல கட்சி சார்பா அவங்க தொண்டர்களும் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பார்த்தா ஆற்றுலையும் குளத்தையும் தண்ணீரை பார்த்தோம். இப்போ நாங்கள் வந்து வாட்டர் பாட்டில் பார்க்குறோம். அடுத்த தலைமுறை குழந்தைங்க பார்க்காதான்னு தெரியல. ஏன்னா வெளிநாட்டு முதலாளிகளாக தண்ணீரை உறிஞ்சி வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி பண்ணுறப்ப பார்த்தா இந்த நிலத்தோட நீர் வந்து குறைஞ்சிரும், அடுத்த தலைமுறைக்கு நீர் இருக்காது. அதுக்கான ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் அந்த மாநாடு எடுத்துறேன். இந்த மாநாடு அவசியமான தண்ணீருக்கான மாநாடு எப்படின்னு சொல்லி பார்த்தா தண்ணி மாநாடு அவசியம் தான். ஏன்னா எங்கள் தாத்தா வந்து குளத்துல இருந்து தண்ணியை தந்தாரு, எங்கள் அப்பா வந்து குழா தண்ணியை பார்த்துருந்தாரு. நான் வந்து குழாவில் வாங்கி குடிச்சு தண்ணியில் குடிச்சு போர்டில் பம்பில் அடிச்சு குடிச்சிருந்தோம். இவரை பசங்க வாட்டர் கேனில் வாங்கி குடிக்குதுங்க. வாட்டர் கேன் நிரந்தரமாக நான் 10 வாட்டி ஒரு தலைமுறை வாட்டர் கேனை பார்ப்பாங்களா இல்லை எப்படி தண்ணி வரும் நமக்கே தெரியல. அது ஆனால் இப்போ குடிநீர் பார்த்தீங்கன்னா ஏரி குளத்தில் இருந்தது இப்போ இந்த மாதிரி பாட்டில் அடைச்சிட்டாங்க. இது வந்து கம்பெனி பேர் சொல்லிடும்ல, ஒரு கம்பெனி இது. இப்போ இந்த மாதிரி குடிநீரெல்லாம் பாட்டில் அடைச்சி விற்க ஆரம்பித்த உடனே விவசாயிகளுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு. இப்போ நாம் வந்து பாட்டில் வாங்கி குடிக்கிறோம். ஆனால் அந்த ஆடு மாடு கோழி குருவி சிட்டுக்குருவி மைனா இதுங்கெல்லாம் எப்படி வாங்கி குடிக்கின்ற ஒரு கேள்வியும் சீமான் எழுப்பியிருக்காரு. இதுக்கு என்ன உங்க கருத்து? இப்போ மனுஷங்களுக்கு மட்டும் தான் தண்ணியா இல்லை எல்லா உயிரும் தான் தேவை? எல்லாருக்கும் தண்ணி தேவைப்படுதுப்பா. இன்னும் ஆற்றுல கொத்தல தண்ணி ஓடிந்து மாடு ஜீவன் எல்லாம் குடிச்சுட்டாப்புல. இப்போ பாட்டிலில் வந்து தண்ணி வருது. இந்த பாட்டிலே வந்து போர் குழாவை போட்டு தான் பாட்டில் தயாரித்து கெமிக்கலை போட்டு உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த தண்ணியே நமக்கு நல்ல தண்ணி கிடையாது. என்ன சொல்றது, இயற்கை தண்ணி வர்றது நமக்கு கட்டு பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்றது? அதுக்கு மேலே அந்த மாநாடு அவசியம் தான். மாநாடு முக்கியமாக அவசியம். மாநாடு சீமான் சார் பண்றது உண்மையிலே நல்ல கருத்து தான். நன்றிண்ணா. வணக்கம் நண்பா. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் நேற்று ஒரு அறிவிப்பு இருக்காரு. என்ன அறிவிப்புனா தண்ணீருக்கான மாநாடுன்ட்டு. அவங்க தொண்டர்கள்ட்ட கேட்டப்ப எதுக்காக அந்த மாநாடுன்னு கேட்டதுக்கு தண்ணீரை வந்து பாட்டில் அடைச்சி விற்கிறாங்க. அடைச்சி விற்கிறவங்களாம் வெளிநாட்டு கம்பெனிகள். ஆனால் இங்கே இருக்கிற தண்ணி உறிஞ்சி கேனில் அடித்து வித்துடுறாங்க. ஆனால் அவங்க ஊர்லேயும் தண்ணி இருக்குது, ஆனால் உறிஞ்ச மாட்டேங்கிறாங்க. அதுக்கான காரணமாக தான் அங்கே குழந்தைகள் அதிகமாக இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தேவை அப்படின்றாங்க. அப்போ இங்கேயும் மக்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. இங்கே இருக்கிற தண்ணியை உறிஞ்சி வித்துட்டா நாளைக்கு அடுத்த தலைமுறைக்கு இருக்காதுல்ல. இப்போ இதுக்காக தான் அந்த மாநாடு. அது இல்லாமல் எங்கள் தாத்தா பாட்டில் ஏரி குளத்தில் தண்ணி பார்த்தோம். ஏரியிலேருந்து மொண்டு போய் எங்கள் பாட்டிலாம் சமைப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முடியாது. ஏன்னா நான் எங்கள் தாத்தா பாட்டி ஏரியில் குளத்தில் பார்த்தாங்க, நான் வந்து வாட்டர் பாட்டில் பார்க்குறேன். அடுத்த தலைமுறைக்கு அந்த நீர் இருக்குமா இருக்காதான்னு தெரியல, பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்காக தான் அந்த மாநாடு. மக்கள்கிட்ட போதிய விழிப்புணர்வு கிடையாது. அதுக்காக தான் சீமான் வந்து தண்ணீருக்கான மாநாடுன்னு அறிவிக்கிறாரு. இது எப்படி சரிதானா? அந்த தண்ணீருக்கான மாநாடு கரெக்டாக தான்? அது சரிதான், கரெக்டாக தான். இப்போ ஆனால் இதை பற்றி மற்ற கட்சிகள் பேச மாட்டேங்குது, தண்ணீருக்கான மாநாடுன்ட்டு எடுக்கலையே. அது அவங்களும் இதுக்கு முன்ன வந்து எடுத்து பேசணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இப்போ நம்ம கிராமத்தில் இருக்கிறோம். அதனால் நம்மளுக்கு தண்ணியோட முக்கியத்துவம், நம்ம விவசாயம் பண்ணுறோம், இதனோட முக்கியத்துவம் நம்மளுக்கு அதிகமாக தெரியும். அதனால் தண்ணியோட முக்கியத்துவம் என்னான்றது நம்மளுக்கு வரும். ஐ மீன் நம்ம சிட்டியில் இங்கேருந்து போயிட்டு இங்கேருந்து போயிட்டு எல்லாம் செட்டில் ஆகுறவங்க, அவங்களுக்கு வந்து அந்த தண்ணியோட முக்கியத்துவம் தெரியாது. அவங்க 20 ரூபா 25 ரூபாவும் அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க, அவங்ககிட்ட அந்த அளவுக்கு இன்கம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் தெரியாது. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் அதனோட இம்பார்ட்டன்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த ஜென்ரேஷனில் நம்ம இருக்கிற ஏரி குளம் குட்டியில் நம்ம தண்ணி பார்க்குறோம். இதே என்ன பண்ணுறோம், வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து நம்ம நாட்டை தேடி வந்து தண்ணியை பார்க்குறான். அந்த தண்ணி இருக்கிற தண்ணி அவங்க உறிஞ்சி, ஐ மீன் எப்படி சொல்கிறதுன்னு வச்சுங்க, இப்போ ஆற்றுலேயும் சரி நம்ம ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரி பக்கத்தில் ரசாயனம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கலக்கும். அந்த தண்ணி வந்து அசுத்தமாகுது, நம்மளால யூஸ் பண்ண முடியாது, நிறைய வந்து இயற்கை வளங்களை பாதிக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து தண்ணியோட முக்கியத்துவம் தேவை. தண்ணி நம்ம வந்து சேகரிக்கணும். அவங்க போகிற அந்த மாநாடுன்றது எல்லாருக்குமே ஓகே தான். அதே மாதிரி அதனோட இம்பார்ட்டன்ட் வந்து எல்லா மக்களுக்கும் தெரியணும். தண்ணி வந்து இருக்கிறவங்க காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. நம்மள மாதிரி இல்லாதவங்க வந்து அந்த குளமோ நீரோ குட்டையோ தான் நம்ம இன்னி வரையும் யூஸ் பண்ணுறோம். அதுலேருந்து தான் நம்ம தண்ணி எடுத்து நிலத்துக்கோ நம்மளுடைய அத்தியாவசியத்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால தண்ணி நம்மளுக்கு வந்து முக்கியத்துவம் தான். இது எல்லாருக்குமே தெரியணும், எல்லாருக்குமே நம்மளுக்கு வரணும். அதாவது வந்து சீமான் இல்லை, இதில் வந்து எல்லாருமே வந்து தண்ணிக்கான இம்பார்ட்டன்ட் எவ்வளோ அவசியன்றது நம்மளுக்கு தெரியணும். அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறை, நானும் சரி எங்கள் பசங்களும் சரி எங்கள் இன்னும் இருக்கிற தலைமுறை எல்லாருமே அந்த தண்ணியை பார்க்கணும். அதனால் தண்ணிக்கு வந்து நிறைய நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் ஆகணும். தண்ணி நம்மளுக்கு அவசியம். அவங்க கட்சி தொண்டர்களே என்ன மாதிரி கேள்வி எழுப்பியிருப்பாங்க? ஆனால் இப்போ வந்து இந்த பூமியில் வந்து 12 கோடி உயிரினங்கள் இருக்குது, மனுஷன் மட்டும் கிடையாது. இப்போ ஒன்று சார்ந்த ஒன்று தான் இருக்குது. இப்போ மரம்ன்றீங்க, அந்த மரத்தை வெட்டிட்டா உயிர் வாழ முடியாது, அது வந்து வர காற்று தான் சுவாசிக்கிறோம். இப்போ மனுஷன் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து 20 ரூபா கொடுத்து கடையில் தண்ணி வாங்கி குடிக்கிறீங்க. ஆனால் ஆடு மாடு கோழி கொக்கு அணில் இது மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து எதை குடிக்கும்?
ஏன்னா இப்போ அது இறந்தா நீ இறந்து போயிடும்ன்ற மாதிரி கேள்வி வச்சிருக்காங்க. இந்த கருத்து சரிங்களா? அது அது வந்து எப்படி சொல்றதுன்னா, அது என்ன கேள்வினா, நம்ம கடையில் வாங்கி குடிக்கிறப்போ தண்ணி இல்லாதப்போ இந்த மிருகங்கள் எப்படி வாங்கி குடிக்கும்னு கேட்குறாங்க. மிருகங்களுக்கு வந்து அவங்க சொல்றது கரெக்டு தான் ஒரு விஷயம். இருந்தாலும் நம்ம வந்து தண்ணி இல்லைன்னா நம்ம தண்ணி வாங்கி குடிச்சிக்கிறோம். நம்ம வந்து மிருகங்கள் இதுக்கெல்லாம் வந்து தண்ணி வந்து அத்தியாவசியம். நம்மளோட அதுங்க வந்து வாய் திறந்து பேசாது. அதுங்களுக்கு பேசும் திறனற்ற உயிரினங்களுக்கு எப்படி குடிக்கும்னு கேட்குறாங்க. அதேதான். இப்போ நம்ம பேசுறோம், நம்ம தேவைன்னா தண்ணி யாருக்கிட்டனா கேட்குறோம். அந்த இதுவெல்லாம் கேட்காது. அதாவது நம்ம வந்து சேகரிச்சாதான் அந்த நீர்நிலம் குட்டைங்கள்ல வந்து அணிலோ ஆடோ மாடோ தேவையான இதுவெல்லாம் எல்லாமே இப்போ தண்ணி குடிக்கும். அதனால நம்மளுக்கு தண்ணி வந்து அவசியம், கம்பல்சரி அவசியம் தான். அந்த ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து மலையை உடைக்கிறாங்க. அது உதாரணத்துக்கு சொல்லணும், இப்போ கேரளாவில் ஒரு துறைமுகம் கட்டுறாங்க, விழிங்கம் துறைமுகம்னு. அந்த துறைமுகம் யாருன்னு பார்த்தோன்னா அதானி. இது அது கட்டுறதுக்கு ஏகப்பட்ட கல் தேவைப்படுது. அதுக்காக வந்து கேரளா நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகளை உடைச்சி அங்கே எதுவுமே கட்டுறாங்க. கேரளாவில் தமிழ்நாடோட மலைகள் அதிகமாக இருக்குது, ஆனால் அங்கே மலையை உடைக்க மாட்டேறாங்க. இதை கேட்டதுக்கு மலையை அழிச்சிட்டா எங்களால் உருவாக்க முடியாது, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கேரளா கவர்மெண்ட் கொடுத்தது. அப்போ அதே தானே நமக்கும். இப்போ இங்கே இருக்கிற மலையை உடைச்சிட்டா அது உருவாக்க முடியாதுல்ல. ரெண்டாவது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்கள் படிச்சிருப்பீங்க, படிக்கிறப்போ வந்து நிறைய மரங்கள் போய் அந்த மேகத்து மேலே சில்லுன்னு காற்று பட்டால் தான் மழை வரும்ன்ட்டு. இப்போ இவ்வளோ மரங்கள் இருக்குது, ஆனால் இந்த மரத்தோட காற்று வந்து அவ்வளோ உயரத்துக்கு போகிறதில்ல. ஆனால் மலைகள் உயரமாக இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்கிற அந்த மரத்தோட காற்று போய் மேலே படும். இப்போ நீங்கள் அந்த மலையை அழிச்சிட்டிங்கன்னா அந்த மரமும் அழிஞ்ச மாதிரி தான். அப்போ காற்று போய் சில்லுன்னு மேலே படாது, மழையும் வராது. அதே மாதிரி ஒரு பக்கம் கீழே இருக்கிற பூமியில் இருக்கிற தண்ணியை உறிஞ்சிடுறீங்க. மேலேருந்தும் தண்ணி வந்து பூமியில் ஊறினா தான் அங்கே தண்ணி எடுக்கிறதுக்கு. மேலேருந்தும் வராது, கீழே உறிஞ்சிட்டிங்கன்னா சுடுகாடாக மாறிடும்ன்ற மாதிரி ஒரு கருத்து அவங்க தம்பிக்கு வச்சிருக்காங்க. இது எப்படி பாருங்க, சரிதானே? அது அதாவது வந்து கேரளா கவர்மெண்ட் இங்கே வந்து மலை வெட்டுதுன்னா அப்போ அவங்களுக்கு வந்து இருக்குல்ல, இப்போ அவங்களுக்கு அவங்க ஊர் எப்படி முக்கியம், அந்த மாதிரி தமிழ்நாடோ சரி, உங்கள் ஊரோ சரி, எங்கள் ஊரோ சரி, நம்மளுக்கு முக்கியம் தான். அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அப்போ வந்து தமிழ்நாடுனா அந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயம் நம்ம கிடையாது இல்லை. அப்போ அவங்களுக்கு கேரளாவில் இருக்கிற மலையை உடைச்சி, இது கன்னியாகுமரியில் இருக்கிற மலையை உடைச்சி கேரளாக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற மீன் கழிவுகள் அந்த குப்பையை எங்கே கொட்டுறாங்க? நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போ எங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா கேரளாவில் கிட்ட குத்துருவாங்களா? அந்த கேரளா அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்குமா? நம்ம தமிழ்நாட்டுக்கு அனுப்புவாங்களா? முடியாது இல்லை. அப்போ ஏன் நம்ம கவர்மெண்ட் ஏன் அவங்களுக்கு அலோட் பண்ணோம்? அதுதான் இப்போ வந்து இப்போ இந்த மலை கேரளாவில் இருக்கிற இந்த மலையை உடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த நாம் தமிழருக்கு சீமான்னு சொல்லிட்டீங்களா, அவர் வந்து போராட்டம் பண்ணியிருக்காரு. அதுக்கு பல வழக்கங்களும் வாங்கியிருக்காங்க. ஆனால் அது அவங்கள நிறைய பேர் விமர்சனமும் பண்ணுறாங்க. உண்மையான ஒரு விஷயத்துக்கு யாரு போறனாலும் விமர்சனங்கள் எல்லாமே வரும். சரி, இப்போ நானே பேசுறதுனால எனக்கு 1000 பேர் அந்த இது கொடுப்பாங்க தான். ஏன்னா ஒரு கரெக்டான ஒரு விஷயத்து கேட்கறேன், கரெக்டாக கேட்கறது எல்லாருமே ஒரு விஷயம் வரதா வரும். ஒரு ஆட்சிக்கு வராரு வரல, அடுத்த விஷயம் அந்த கட்சியில இன்னொரு போராடி தான் ஆகணும். நம்ம விஷயத்துக்கு இப்போ எனக்கு ஒரு தேவைன்னா நான் போராடி தான் ஆகணும். அதே மாதிரி தான் அவர் மக்களை அவசரம் இறங்கி ஏதோ ஒரு விஷயத்த செய்யறாரு, கேள்வி கேட்கறாரு, நம்ம முடிஞ்சாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அவர் வந்து எந்த தப்பு சொல்லாம எதுவும் சொல்லாம நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அவ்வளோ. தண்ணீருக்கான நம்மளோட அவசியம் தான். தண்ணி கண்டிப்பா நம்மளுக்கு தண்ணி அவசியம் தான். எல்லாருமே நம்மளுக்கு தண்ணி அவசியம் தான். ஏன்னா நம்மளுக்கு எங்களுக்கு நல்லா இருக்கு, நாங்களும் மாடு வச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு தண்ணியோட அவசியம் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் வந்து யார் பேசினாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். தண்ணீருக்கான நம்மளோட அவசியம் தான். அவசியம் தான். நீங்க அவசியம் தானே? தண்ணீருக்கான நம்மளோட அவசியம் கண்டிப்பா அவசியம். உங்க கருத்து தான் தண்ணீருக்கான நம்மளோட அவசியம் தானா? அவசியம் தான். நீங்க நம்ம அவசியம் தானே? அவசியம் தான். அவசியம். அப்போ சீமான் அவர்கள் நடத்த தண்ணீருக்கான நம்மளோட கட்டாயம் அவசியமான ஒன்று. நன்றிண்ணா. வணக்கம் சகோதரி. தண்ணீர் பிடிங்க. இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியில் சீமான் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தண்ணீருக்குன்னு மாநாடு அறிவிச்சிருக்காரு. இதை பற்றி இந்த தண்ணீருக்கான மாநாடு எதுக்கு நாங்கள் அவரோட தொண்டர்கள் கேட்டதா அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து ஆற்றுலையும் குளத்துலையும் நீரை பார்த்தோம், இப்போ நான் வந்து வாட்டர் பாட்டிலில் பார்க்குறோம், அடுத்த ஜென்ரேஷன் தண்ணீரை பார்க்குவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா வெளிநாட்டு கார்பரேட் கம்பெனிக்காரில் இங்கே இருக்கிற தண்ணியை உறிஞ்சி வெளிநாட்டுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. ஆனால் அவங்க ஊரில் தண்ணி இருக்குது, உறிஞ்ச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனை பற்றி அக்கறை இருக்குது, இங்கே இருக்கிற தலைவர்களுக்கு கிடையாது. இப்போ தண்ணியை உறிஞ்சி வெளிநாட்டுக்கு கொடுத்துட்டா அடுத்த தலைமுறை எப்படி கிடையாது, நீங்களே இப்போ பாட்டில் தான் பார்க்குறீங்க. இப்போ என் பையன் உங்கள் பையன் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல. அதுக்காக ஒரு அவேர்னஸ்க்கோசரம் அந்த மாநாடு நடத்துறாரு. எப்படி பாருங்க, அந்த மாநாடு அவசியம் தானே? அது அவசியம் தானுங்களா? இப்போ தண்ணீரை உறிஞ்சி வித்துடுறாங்க. இப்போ அடுத்த தலைமுறைக்கு என்ன நம்ம பாதிப்போம்? தண்ணீர் இருக்குமா? அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் இருக்குமா? சுத்தமா இருக்காது. இந்த மாநாடு சரிதானுங்களா? அது சரிதான். சரி, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தண்ணீருக்கான மாநாடுன்னு அறிவிச்சிருக்காங்க, நேற்று அறிவிச்சிருக்காங்க. தண்ணீர் வந்து விற்பனைக்கு ஆயிடுச்சு. இப்போ நிலத்தடி நீரை உறிஞ்சி வெளிநாட்டு கம்பெனிக்கு எடுத்துன்னு போகிறாங்க. ஆனால் வெளிநாட்டில் தண்ணி உறிஞ்ச மாட்டேங்கிறாங்க. இங்கே இருக்கிற தண்ணி வெளிநாட்டுக்கு போகுது. அப்போ இங்கே இருக்கிற தண்ணி உறிஞ்சி விற்கிறப்ப இந்த நிலத்தடி நீர் 1000 அடிக்கு கீழே போகும். அப்போ அடுத்த தலைமுறை குழந்தைங்க எதை குடிக்குன்ற மாதிரி கேள்வி முன் வச்சிருக்காங்க. அது மக்களுக்கு புரியறதுக்காக தான் தண்ணீருக்கான மாநாடு நடத்துறாரு. இவர் சீமான் அவர்கள் தண்ணீர் மாநாடுன்னு அறிவிச்சிருக்காரு. இது சரிதாங்களா? அது அவசியம்? அது அவசியம் தானே? தண்ணீருக்கு மாநாடுன்றாங்க, இது அவசியம் தானே? இது ஏன்னா பாட்டில் இப்போ நீங்களே பாட்டில் தானே பார்க்குறீங்க. அப்போ அடுத்த தலைமுறைக்கு நீர் தேவை. அப்போ அந்த மாநாடு கட்டாயம் தேவைதானே? அது தேவைதானா? தேவைதான். நன்றிப்பா. வணக்கம் நண்பா. வணக்கம்ண்ணா.
நேற்று நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. என்னன்னா தண்ணீருக்கான மாநாடுன்ட்டு. இந்த மாநாடு எதுக்குன்னு அவங்க கட்சி தொண்டர்களுக்கு எடுத்து அவங்க என்ன சொன்னாங்க, இல்லைண்ணா இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஆற்றுலையும் குளத்துலையும் நீரை பார்த்தோம், இப்போ வந்து வாட்டர் பாட்டில் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம், இதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது, ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீர் முக்கியம், வெளிநாட்டு கம்பெனியெல்லாம் இங்கே இருக்கிற தண்ணீரை உறிஞ்சி எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆனால் வெளிநாட்டுக்கு அங்கே வந்து உறிஞ்ச மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த நிலத்தடி நீர் தேவை, ஏன்னா அடுத்த தலைமுறைக்காக. இங்கே அந்த புரிதல் கிடையாதுன்றதுக்காக அந்த மாநாடுன்றாங்க. இந்த தண்ணீருக்கான மாநாடுன்னு சீமான் முன்னெடுக்கிறது சரிதானே அது? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து இவர் எடுத்தது இப்போ சரியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசியிருக்கணும். ஏன்னா நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். இது ஃபேக்ட்ரியிலேருந்து நேரடியாக வந்து கழிவு வருது ஏரியில், எங்கள் ஏரி எப்படி பாருங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் அந்த தண்ணி ஏரி ஃபுல்லாக வெறும் பச்சையாக தான் இருந்தது, மீனும் செத்து வந்து மிதங்கிட்டு இருந்தது. அவங்களே வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. கர்நாடகாவிலேருந்து வந்த காவிரி நீரில் கலப்படம் வந்தது. அதை பற்றியும் பேசலை. அது இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இதேமாரி நடந்துச்சு, அப்பயும் பேசலை. இப்போ மட்டும் எதுக்கு பேசணும் அதை பற்றி? மலைகளை உடைச்சி கேரளா கர்நாடகா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் இதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் இதுக்காக போராடுற கட்சின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. ஏன்னா இது இப்போ வேறு மற்ற கட்சிகளும் இருக்குது, நிறைய கட்சி இருக்குது. ஆனால் இந்த மலையை உடைக்கிறதோ இந்த மண் அள்ளுறதோ, இப்போ கேரளாவில் விழிங்கம் துறைமுகம் கட்டுறாங்க, இதுக்காக கன்னியாகுமரியில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையை உடைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா இதுக்காக போராடுற கட்சி கிடையாது, ஆனால் இவங்க தான் அதுக்காக போராடுறாங்க, வழக்கெல்லாம் கூட வாங்கியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ எப்படி பார்க்குறீங்க இது? அது பார்க்குறப்போ அது நல்லபடியாக தான் இருக்குது. நல்லது யார் பண்ணலாம் இல்லைங்க, நல்லது நம்மளுக்கு நல்லது நடந்தால் அது போதும் இல்லை. அதுதாங்க இப்போ நான் என்ன மற்ற கட்சி இதை செய்ய மாட்டேங்கிறாங்களே. இப்போ நாம் தமிழர் கட்சின்னு இருக்குது, ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, ஆனால் ஒரு மலையை உடச்சி எடுத்துன்னு போகிறப்ப அந்த மலை வந்து ஒரு மலை கிடையாது, அடுத்த தலைமுறையோட அது சொத்து மாதிரி, அதை உடைச்சா நாங்கள் போராடுறாங்க. இப்போ அதே கட்சி தான் அந்த தண்ணீருக்கான மாநாடையும் முன்னெடுக்கிறாங்க. இந்த மாநாடு சரிதானே அது? எனக்கு தெரிஞ்சு அது சரியாக தான் படுது. தாராளமாக நம்மளும் குரல் கொடுக்கலாம். ஏன்னா நம்மளை சுற்றி மலை இருக்கிறதுனால தான் எந்த புயலும் எந்த ஒரு விபரீதமும் நடக்காமல் இருக்குது. அந்த மலையே இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம வேலூருக்கும் வந்து புயலும் வர வாய்ப்பு இருக்குது, வெள்ளமும் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இயற்கைக்காக இந்த மலையை உடைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த மலையை உடைக்காதீங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மலை தமிழர்களுக்கு தான். இப்போ கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலாம் அங்கேருந்து மழை போகுது, ஆனால் அங்கேருந்து நம்மளால் எதுவுமே எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ கேரளாவில் இருக்கிற குப்பை எத்தனை தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற மலையை உடைச்சி கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ தமிழை மட்டும் அந்த அளவுக்கு ஏமாந்து இருக்கான். இப்போ அது அந்த நிலைமையில் இருக்கிறப்போ இந்த மண்ணுக்கு மலைக்குன்னு போராடுற ஒரு கட்சி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சு, நாம் தமிழர் கட்சி தவிர்த்து வேற ஏதாச்சும் ஒரு கட்சி இருந்தால் சொல்லுங்களா? நாம் தமிழர் கட்சி எனக்கு எதை கட்சியை பற்றி அவ்வளோ கட்சியை பற்றி நான் கேட்கலங்க. இப்போ இவங்க போராடுறாங்க, இதை தவிர்த்து வேற ஒரு கட்சி போராடுற கட்சி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கன்ற உங்க கருத்து. இந்த மலையை உடைக்கிறாங்கன்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, தடுக்கிறதுக்கு போராடுறாங்கன்னு ஏதாச்சும் ஒரு கட்சி? எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லைங்க. அவர் மட்டும் அவர் மட்டும்தான் அந்த மாதிரி பேசுறாரு தவிர மற்ற யாரும் அது மாதிரி பேச மாட்டிருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தண்ணீருக்கான மாநாடுன்னு அறிவிச்சிருக்காரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தடி நீர் குறைஞ்சிட்டே இருக்கு, இங்கே இருக்கிற தண்ணியை உறிஞ்சி வெளிநாட்டுகளை எடுத்துகிட்டு போகிறாங்க. அது இல்லாமல் நாங்கள் வந்து ஆற்றுலையும் குளத்தையும் நீரை பார்த்தோம், இப்போ இருக்கிற தலைமுறை வாட்டர் பாட்டில் பார்க்குறாங்க, அடுத்த தலைமுறை பார்க்குவாங்களா என்னன்னு தெரியல. மக்களுக்கு இதை பற்றி போதுமான விழிப்புணர்வு கிடையாது, அதுக்காக தான் இந்த மாநாடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாநாடு சரிங்களா, இல்லை தண்ணீருக்கான மாநாடு அவசியம் தானே? இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஜனங்களுடைய பார்வையில் இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான். ஏன்னா தண்ணியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டா நமக்கு தேவை. எப்போ கர்நாடகாவில் வந்து அவங்க வேணும்னு தேக்கி பிடிக்கிறாங்களே, அதுபோல் நம்மளும் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு இது வந்து ஜனங்க வந்து கடைப்பிடிக்கணும். நம்ம தேவைக்கு அடுத்து தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுபோல் இங்கே இருக்கிற தண்ணியை பதப்படுத்தி எப்படியோ கொஞ்சம் சேகரித்து வச்சுட்டு அப்புறமா தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அது அயல் நாடுகளுக்கு விற்பனை செய்கிறது தடுக்க வேணும், கண்டிப்பாக தடுத்தாகணும். இல்லை, இவங்க வந்து தண்ணீரை விற்பனைக்கு தடை போடுவோம் ஆட்சிக்கு வந்தான்றாங்க. ஏன்னா தண்ணீர் வந்து இயற்கை கொடுத்த வராது, அது வந்து விற்பனை பண்ணுறதுக்கு தடை போடுவோம் நாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது செஞ்சால் நல்லது தான். அது செய்ய எவ்வளோ அவங்க முயன்று வருவாங்க, செயல்படுவாங்கன்னு தெரியாதுப்பா. செஞ்சாங்கன்னா நல்லதான், நாங்கள் ஏற்றுக்குறோம். டீப்பாக இறங்கி செஞ்சால் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுவோம். ஏன்னா ஜனங்க எல்லோரும் உயிர் போராடிட்டு இருக்காங்க. எல்லாம் எங்கே போனாலும் ஒரு டம்ளர் தண்ணி இல்லை, திரும்பி பார்த்தா பாட்டில் தண்ணியை விட வேறு எதுவுமே கிடையாது எங்களுக்கு. இப்போ பாட்டிலோடு தான் வந்திருக்கேன் நானும், தண்ணி பாட்டில் கையோட. அதுபோல் இருக்கும்போது நம்ம தண்ணி எங்கே போய் வாங்குறது? கிணறு கிடையாது, போர் கிடையாது. அந்த காலத்தில் போரோ கிணறோ கிடைக்கும். இப்போ போருங்களும் எங்கேயோ இருக்கப்பட்டவங்ககிட்ட தான் இருக்குது, இல்லாத இடத்துல எங்கே தேடி தேடி பார்த்தாலும் கொடுக்க மாட்றாங்க. இப்போ பிச்சைக்காரன் தண்ணி கொடுக்க தண்ணி இருக்குது, அவன் காசு இல்லாத என்ன பண்ணுவான்? அதுபோல் கஷ்ட காலமாக இருக்குது. ஆனால் தண்ணி வந்து சேகரிக்கணும், பத்திரப்படுத்தணும். அது யார்கிட்ட இருந்து எப்படி பண்ணுவாங்கன்ட்டு இனிமேல் அவங்க செஞ்சால் தான் தெரியும். இவங்களாச்சும் ஏதோ விழிப்புணர்வு தண்ணீர் மாநாடுன்னு அறிவிக்கிறாங்க. மற்ற கட்சிகளெல்லாம் அதை பற்றி, அந்த தண்ணீரை பற்றியோ அந்த மலைகளை பற்றி அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு அவ்வளோதான், அவங்க வேலை உண்டு, அவங்க ஒன்றுன்னு போயிடுறாங்க. இவர் இதை எடுத்து செய்கிறாருன்னா பாராட்டணும் தான். ஜனங்களுக்கு அடிப்படை தண்ணி, காற்று
இதெல்லாம் வேணும். அது தேவையானது நமக்கு கிடைக்காதப்போ எங்கே கிடைக்குதோ அவங்க போராடி ஏதோ ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க செய்ய வேண்டியதுதான். செஞ்சால் பாராட்டுறோம்பா, நல்லது தான். நன்றிம்மா.